Welcome students. Application 11th chapter Network Examples and Protocols. Network Examples and Protocols அந்த chapterல லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதுல introduction to network, internet னா intranet னா extranet, தென் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரேஷன் ஆஃப் மொபைல் நெட்வொர்க்ஸ், அதாவது மொபைல் வலையமைப்பினுடைய தலைமுறைகள் என்ன. ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் ஒவ்வொரு காம்போனண்ட் யூஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட்டு நம்ம 11th படிச்சிருப்போம். லாஸ்ட் இயர் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் ஒவ்வொரு காம்போனண்ட் யூஸ் பண்ணாங்க. அதனுடைய பர்பஸ் என்னன்றதை ஆல்ரெடி நான் 11th நடந்திருக்கிறேன். பட் இருந்தால் ஒரு டைம் நான் என்ன பண்ணுறேன் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் 1940 to 55 வரைக்கும் ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணாங்க. அந்த காம்பவுண்ட் பேர் பார்த்தீங்கன்னா வேக்யூம் டியூப். ஸோ அந்த வேக்யூம் டியூபுடைய பர்பஸ்ன்னு கேட்டால் ரொம்ப அதாவது பவர் எடுக்கக்கூடியது, மின்சாரத்தை அதிகமாக எடுக்கக்கூடியது, சைஸ் பெருசாக இருக்கும், ஹீட் அதிகமாக தரக்கூடியது, வெப்பத்தை வெளியிடக்கூடியது, நம்மளுக்கு பூரான ரிசல்ட் கிடைக்கும். செகண்ட் ஜெனரேஷனில் 55 to 64 வரைக்கும் பயன்படுத்துறாங்க டிரான்சிஸ்டர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது சைஸ் ஸ்மால் சைஸாக இருக்கும். தென் அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. மிஷின் லாங்குவேஜ்லேருந்து அசம்பிளி லாங்குவேஜ் பயன்படுத்துறாங்க. ஹீட் வந்து கம்மியானச்சு. இதனுடைய ரிசல்ட் பார்த்தோன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். தேர்ட் ஜெனரேஷன் எடுத்துட்டா 64 to 70 வரைக்கும் பயன்படுத்துறாங்க. ஐசி இன்டிகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னு. இந்த லாங்குவேஜில் பார்த்தோன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் பயன்படுத்துறாங்க. ஜென்ரேஷனில் கீபோர்டு மவுஸ் எல்லாமே பயன்படுத்துறாங்க இந்த ஜென்ரேஷனில் இன்புட் அவுட்புட். ஃபோர்த் ஜென்ரேஷன் பார்த்தோன்னா மைக்ரோ ப்ராசஸர் ஒன்று பயன்படுத்தணும். 75 to 80 1975 to 80 இந்த ஜென்ரேஷனில் அந்த டூரேஷனில் மைக்ரோ ப்ராசஸர் ஒன்று பயன்படுத்துறாங்க. இந்த மைக்ரோ ப்ராசஸருடைய ஸ்பீடாக மட்டும் இது இருக்கிறது ஈச் அண்ட் எவரி மொபைல்லையோ சிஸ்டத்துலையோ ஓவரால் மெமரி சிப்பாகவே பயன்படுத்தப்படுது. தென் அது மட்டும் இல்லாமல் 1980 இது வரைக்கும் 5th ஜெனரேஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 5th ஜெனரேஷனில் யூஸ் பண்ணும்பொழுது நிறையா பேரலல் அண்ட் பேட்சிங் ப்ரோக்ராம், ஸோ மல்டி ப்ரோக்ராம் நிறைய ப்ரோக்ராம் நம்ம பண்ணுறோம். பேரலல் அண்ட் பேரலல் அப்படின்னால இணைப்புன்னு சொல்லுவோம், மல்டினாலே பலன்னு சொல்லுவோம். பல வகையான ப்ரோக்ராம் என்ன பண்ணுறோம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொழுது அப்போ ஒவ்வொரு கணிப்பொறியினுடைய தலைமுறை பற்றி பார்ப்போம். அதே சேம் கான்செப்ட் தான் மொபைல் நம்ம பயன்படுத்தும் போது ஃபர்ஸ்ட் 1G அப்படின் போது அதனுடைய என்ன லென்ஸ் அப்படி யூஸ் பண்ணா NMT அப்படின்னு சொல்லுது. அதாவது நார்டிக் NORDIC நார்டிக் மொபைல் டெலிஃபோன். ஓகேவா? ஸோ அப்போ நார்டிக் மொபைல் நெட்வொர்க் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஒரு என்ன பண்ணாங்க அதை பயன்படுத்தினாங்க. ஸோ இதை பயன்படுத்துவதில் எப்போ சார் அப்படின்னா 1981 1G RAM அப்படின்னு சொல்லியா 1G ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் 1981ல பார்த்தா நார்டிக் மொபைல் டெலிஃபோன். இந்த ஜெனரேஷன்ல இந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணும்போது அதனுடைய காஸ்ட் பார்த்தா வெரி லோவா இருக்கும். அது மட்டும் இல்லாம the very large traffic
அதிக லார்ஜ் டிராஃபிக் ஆஃப் டென்சிட்டி, அதிக அடர்த்தி இருந்து போக்குவரத்து தடை செய்யப்படுறதாவே இருக்கும். எதை மாதிரி சார் சொல்லணும்னா, ஒரு சிக்னல் கிடைக்குதுன்னா அந்த சிக்னல்ல வந்து ரொம்ப ரொம்ப நேரம் என்ன பண்ணுவோம், ரொட்டேட் ஆகிட்டு இல்லையா, அப்ப நம்மளுக்கு என்னது, அப்ப ரொம்ப நேரமா நம்மளுக்கு நெட்வொர்க் கிடைக்கல, அப்ப நெட்வொர்க் கிடைக்கிறதுனால அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, லோடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகும்போது ரொம்ப பூவராகவே இருந்துச்சு. எந்த ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ நார்டிக் மொபைல் டெலிஃபோன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணும்போது ஓகேவா. ஸோ அது எந்த இயர் பார்த்தோம்னா 1981. நெக்ஸ்ட் இதை விட்டுட்டு செகண்ட் ஜெனரேஷன் 2G ஒன்று கொண்டு வந்தாங்க. செகண்ட் ஜெனரேஷன் 2G ஒன்று கொண்டு வந்தாங்க. இரண்டாவது தடவை 2G ஒன்று பயன்படுத்தணும். அதில் எப்போ சார் அப்படின்னா 1991. இப்போ GSM ஒரு மொபைல் அமைப்பு கொண்டு வந்தாங்க. GSM குளோபல் சிஸ்டம் மொபைல் அப்படின்னு சொல்லுது. GSM உடைய பர்பஸ் என்னன்னா 2Gல GSM குளோபல் மொபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க, மொபைல் அமைப்பு. அப்ப இதுல பயன்படுத்தும் போது இதோட அதை விட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயன்படுத்தின மொபைல் அமைப்பை விட செகண்ட் ஜெனரேஷனுடைய மொபைல் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதில் சிம்னு சொல்லும், சிம் SIM சிம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டி மாடுலி, சப்ஸ்கிரைபர் ஐடென்டி மாடுலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம் அப்படிதான் சொல்லலாம். இந்த ஜெனரேஷன் பார்த்து வச்சுக்கோ, அதுல CDMA அதாவது கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், CDMA அப்படின்னு ஒரு மொபைல் என்ன பண்றோம், சிம் டெவலப் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொன்று DDMA டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், CDMA அப்படின்னு ஒரு சிம், TDMA அப்படின்னு ஒரு சிம். இந்த மாதிரி சிம் என்ன பண்ணுங்க, இந்த ஜெனரேஷன் டெவலப் பண்ணுங்க. கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெனரேஷன் என்ன பண்ணாங்க. ஸோ இதனுடைய டென்சிட்டி பார்த்தா ரொம்ப என்ன இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். அப்போ 2G அப்படின் போது அந்த 2G உடைய ஸ்பீட் ஆகப்படுறது வேகமானது, ரொம்ப மீடியமாக இருந்தது, அதிக வேகம் இல்லாமல் அதிக ஸ்லோ இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது சிம் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு இடையில செகண்ட் ஜெனரேஷன்லேருந்து தேர்ட் ஜெனரேஷனுக்கு இடையில ஒரு பிரிட்ஜ், அதாவது 2.5G அப்படின்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் செகண்ட் ஜெனரேஷனுக்கும் தேர்ட் ஜெனரேஷனுக்கு இடையில் ஒரு 2.5 அப்படின்னு சொல்லி ஒரு 2.5G அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. எப்போ சார்னா 2000ல. ஸோ அப்போ ஒரு மொபைல் கண்டுபிடிச்ச என்ன, GPRS லைன். GPRS அப்படின்னா ஜெனரல் பாக்கெட் ரேடியோ சர்வீஸ். GPRS ஜெனரல் பாக்கெட் ரேடியோ சர்வீஸ், அலை அடர்த்தி பேஸ் பண்ணி அதனுடைய டெக்னாலஜி நம்ம 2.5G, அப்ப 1G 3G 2G சொல்றோம் இல்லையா, அந்த 2.5G சொல்லி 2000ல கொண்டு வந்தாங்க. எந்த அமைப்பு மொபைல் அமைப்பு பார்த்தா GPRS இந்த மொபைல் அமைப்புல. அது முன்னாடி சார் நான் ஒன்னொன்னு என்னுடைய எக்ஸ்பிளைன் சொல்லி தரேன். ஸோ எனக்கு தியரி பாட்டு என்ன அவசியம் இல்லை, மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் மட்டும் எல்லாமே போதும். மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் மட்டும் எல்லாமே போதும். நெக்ஸ்ட் இந்த ஜெனரேஷன் அமைப்பு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்பீடாக படுறது ஸ்லோவாக இருந்துச்சு. அதை விட்டு 3G அப்படின்னு ஒரு மொபைல் அமைப்பு கொண்டு வந்தாங்க. அது UK அப்படின்ற ஒரு யுனைடெட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது 3G லைன்ஸ்ன்றத 2003ல டெவலப் பண்ணாங்க. ஸோ இதிலிருந்து கம்பேர் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி அதனுடைய நெட்வொர்க்குடைய ஸ்பீடாக இருக்கிறது ஸ்லோவாக இருக்கிறதுல 4G 2007ல் கொண்டு வந்தாங்க. 2007ல் 4G அப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்படின்ற மொபைலில் CDMA, DDMA, UM அதாவது யூனிவர்சல் UMTS யூனிவர்சல் டெலிஃபோன் UMTS அப்படின்னா யூனிவர்சல் மொபைல் டெலிஃபோன் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது, சயின்டிஸ்ட் சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வந்து
4G-யா பயன்படுத்திட்டு இருக்கிறோம் 2007ல. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க 2019 வரைக்கும் 2G, அதாவது 4G நம்ம 2019 வரைக்கும் பயன்படுத்தினாங்க. அதை விட்டுட்டு 2019க்கு அப்புறம் இதனுடைய ஸ்பீட் ஆகப்படுது ஸ்லோவா குறைஞ்சதுல இன்னொன்னு 5G அப்படின்னு என்ன பண்ணாங்க பிளஸ் ஆட் பண்ணாங்க. அதுல how much people வந்து லைக் பண்ணாங்க அப்படின்னா 50% இருந்து 15% இருந்து 50% வரைக்கும் என்ன பண்ணாங்க மோஸ்ட்லி 5G அப்படின்றது கொண்டு வந்தாங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தா 16 அதாவது 15 ரிலீஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. 15 ரிலீஸ் ஒரு அமைப்பு இருக்கு. அத 19 அதாவது 2019 வந்து என்ன பண்ணாங்க யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2020ல 5G தான் கண்டிப்பா நம்ம ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு 16 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க ஒரு அமைப்பு பண்ணாங்க 2020ல 16 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க 5G ஒரு அமைப்பை கொண்டு வந்து இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இந்த ஜெனரேஷன்ஸ் போயிட்டே இருக்குது. 5G வந்து 6G 8G சொல்லினா அதிக டெக்னாலஜி வந்துருக்குது. உங்களுடைய சிலபஸ் பிரகாரம் கொடுக்கக்கூடிய ஜெனரேஷன் மொபைல் ஜெனரேஷனோட டைப் பார்த்தா 5G அதாவது 6 ஜெனரேஷன் வரை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 1G, செகண்ட் ஜெனரேஷன் 2G, தேர்ட் அதாவது செகண்ட்ல இருந்து தேர்டுக்குள்ள 2.5G அப்படி சொல்லப்படுது. G பர்ஸ்ல வந்து பயன்படுத்தினாங்க. தேர்ட் ஜெனரேஷன் பார்த்தா 3G 2003ல வந்து டெவலப் பண்ணாங்க. ஃபோர்த் ஜெனரேஷன் 4G அப்படின்றத பயன்படுத்தினாங்க. ஃபிஃப்த் ஜெனரேஷன் பார்த்தா 5G சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதனுடைய நன்மைகள் என்ன? இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறதால நம்மளுடைய நன்மைகள் என்ன அப்படின்றதுனா சோ போத் வாய்ஸா இருக்கட்டும் இல்ல டேட்டா இருக்கட்டும் எல்லா அமைப்புமே உங்களுக்கு என்ன இருக்கும் வழங்கக்கூடியதா இருக்குது. இப்போ நம்ம வாய்ஸ் பேசுறோம். சோ அதெல்லாம் ரெக்கார்ட் நம்ம பண்றோம். சோ அந்த மாதிரி அமைப்பு ரெண்டுமே செய்யக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம இட் கனெக்டட் வித் போத் ஃபிக்ஸ்டு அதாவது வயர்லெஸ் டெலிபோன் யூசர்ஸ் பயனாளர்களுக்கு வந்து கம்பி இல்லாமவே ஒரு டெலிபோன் அமைப்புக்கு ஃபிக்ஸ்டாவே இணைப்பு தரக்கூடியதாக இருக்குது ஒரு மொபைல் அதாவது மொபைல் நெட்வொர்க். சோ அதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தா வச்சுக்கோ அதோட பராமரிப்பு பார்த்தா எல்லாமே இருக்கும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம it is used to areas where the cable cannot be led out the due to the wireless natures. சோ வயர்லெஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் குள்ள தான் ஒரு ஏரியா குள்ள தான் பரப்புறது நம்ம முடியும் அக்சஸ் பண்ணா அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது நம்மளால wireless cables cannot be led பயன்படுத்த முடியாது. சோ அது மட்டும் இல்லாம it is easy to upgrade the equipment. சோ அந்த ஈஸியான எளிமையான பண்ணலாம் அந்த எக்யூப்மென்ட்ஸ் டூல்ஸ் வச்சு நம்மலாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம மொபைல் அண்ட் ஃபிக்ஸ்டு சப்ஸ்கிரைபர் ஆர் கனெக்டட் வித் இமிடியட்லி உடனடியாக நம்ம என்ன மொபைல்ல இருக்கிறது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி இணைச்சு கொள்ளலாம் உடனே. எது மூலமா அப்படின்னா செல்லுலர் நெட்வொர்க் மூலமா as soon as mobile switched on மொபைல் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது செல்லுலர் நெட்வொர்க் மூலமா சப்ஸ்கிரைப் பண்ணி அதை என்ன பண்ணலாம் உடனே இணைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம all hands share the signals between mobile and base stations automatically exchanged. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னு வெச்சுக்கோ ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும் தானாவே. இப்போ ஒரு சிக்னல் இருக்குன்னா இன்னொரு சிக்னல் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா இப்ப திருக்கணும் இருக்குன்னா திருக்கணும் தனியான மாதிரி பார்த்தோம்னா அது மாதிரி என்னது அந்த சிக்னல் அது ஆட்டோமேட்டிக் சேஞ்சஸ் ஆயிடும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். சர்வர் சொல்லப்படுது. அப்ப இது சார் அப்ப திருக்கணும்ல வந்து இருக்கக்கூடிய டவர் அப்படியே அப்படியே கண்டினியூ எழுப்பு வரைக்கும் வருமா அப்படிலாம் இல்ல. இங்க இருக்கிற சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். அடுத்து டவர் நம்ம என்ன பண்ணுவோம் நெட்வொர்க் சேஞ்சஸ் ஆயிடும். இது வரைக்கும் அதோட மெரிட்ஸ். நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா அதோட தீமைகள் என்ன சார்னா ரொம்ப காஸ்டா இருக்கும். இப்போ 40,000 1 லட்சம் 1 லட்சம் கூட என்ன பண்றோம் மொபைல் வாங்குறோம். சோ ஏன் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஸ்பீடா நம்மளுக்கு ஃபாஸ்டா என்ன பண்ணணும் ரொம்ப குயிக்காவே ப்ராசஸ் ஆகணும் அப்படின்ற பர்பஸ்க்காக. அப்ப நம்மள விலை உயர்ந்து இருக்கும் விலை இல்லாம இருக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜா நம்ம மாறக்கூடியது. அது மட்டும் இல்லாம வேல்யூபிள் டு செக்யூரிட்டி ரிஸ்க். என்னதான் நான் பாஸ்வேர்டு யூஸ் பண்ண பாஸ்வேர்ட் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா பண்றேங்க இன்டர்நெட்ல இருந்து மொபைல் மூலமாக நிறைய என்ன பண்றோம் தீங்கு உண்டாகக்கூடியதா இருக்கு. சப்போஸ் நம்மளுடைய ஃபால்ட் ஆகிற மொபைல் நெட்வொர்க் மூலமா நிறைய மொபைல் மூலமாக திருடிக்கணும் நிறைய டாக்குமெண்ட்ஸோ இல்லை வேற ஏதாவது மெட்டீரியலோ அப்படின்றது ரொம்ப செக்யூரிட்டி ரிஸ்க். வேல்யூபிள் டு செக்யூரிட்டி ரிஸ்க்.
then additional training to the needed to be a new technology. அப்போ ஒவ்வொரு டைமும் தேவைப்பட்ட என்ன பண்றோம், அதனுடைய நியூ டெக்னாலஜி என்ன பண்றோம், தேவைப்பட்டால் அது பயிற்சி எடுத்துக்கிறோம் சேர்த்தா. அது மட்டும் இல்லாம சைபர் கிரைம், அதாவது குற்றங்கள் உருவாக்கக்கூடிய என்னென்ன குற்றங்கள் அப்படின்போது ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறது. ஏதாவது எந்த ஒரு வெரி லோ காஸ்ட்ன்றதால அதை கம்மி காஸ்ட்ல போட்டு என்ன பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணிக்கிறது. நெட்வொர்க் என்ன பண்ணுறோம், ஃப்ரீயாக கிடைக்கிறதால நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்பஸ் பண்ணும்போது சரி நிறையா மொபைல் நெட்வொர்க்கில் குற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இது டிமெரிட் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் அதாவது ஜென்ரேஷன் ஆஃப் மொபைல் நெட்வொர்க், மொபைல் நெட்வொர்க்குடைய தலைமுறைகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கோம். ஸோ ஈஸியானதா இதை மட்டும் என்னால் ஒரு 5 மார்க் கொடுத்தாங்க, ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸு பாயிண்ட்ஸை போட்டு எழுதிக்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோ, ஃபேன் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.